Hello my dear students, welcome to our channel Murugan Tech World. Easy to learn, easy to win. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் கோட் CS25C03 எசென்ஷியல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டிங் சப்ஜெக்டில் சாப்டர் வைஸ் நம்ம ஒவ்வொரு கொஷின் ஒவ்வொரு டாப்பிக்காக பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் செஷன் வீடியோவில் நம்பர் சிஸ்டம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி சாப்டர் 1 இருக்க எல்லா டாபிக்ஸ்க்கும் வீடியோ போட்டிருக்கோம். சாப்டர் 2லையும் லைனாக எல்லா டாபிக்ஸ்க்கும் போட்டிருக்கோம். மறந்துடாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். நம்பர் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னு முன்னாடியே சொல்லிட்டேன். இட் டிஃபைன்ஸ் த செட் of values used to represent the quantity. நம்ம பேஸ் வச்சு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 4 மெயின் டைப்ஸ் இருக்கு அப்படினும் பார்த்தோம். டெசிமல், பைனரி, ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். ஓகேவா? சோ இதோடைய கன்வர்ஷன், ஒரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் எப்படி இன்னொரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டமா கன்வர்ட் பண்ண போறதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி நான் சொன்னேன் டெசிமல் அப்படினாலே பேஸ் 10 இருக்கும். சோ டிஜிட்ஸ் 0 to 9 வரையும் இருக்கும். பைனரினா பேஸ் 2 இருக்கும். டிஜிட் zeros and ones மட்டும் தான் இருக்கும். ஆக்டல்னா பேஸ் 8 இருக்கும். டிஜிட்ஸ் பார்த்தா 0 ல இருந்து 7 வரை இருக்கும். ஹெக்ஸாடெசிமலுக்கு பேஸ் 16, டிஜிட்ஸ் பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 9, 10, 11, 12, 13, 14, 15 க்கு பாத்தீங்கன்னா ABCDEF னு சொல்லி வேர்ட்ஸ் கேரக்டர்ஸ்ல வரும். ஓகேவா? இதுதான் 4 மெயின் நம்பர் சிஸ்டம்ஸ். இதுல ஒவ்வொரு டைப்ல இருந்து எப்படி இன்னொரு டைப்புக்கு டேட்டாவை கன்வர்ட் பண்றோம், ஒன் டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம்ல இருந்து எப்படி இன்னொரு டைப் ஆஃப் நம்பர் சிஸ்டம் கன்வர்ட் ஆகுதுன்னா இப்ப பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெசிமல்ல இருந்து எப்படி பைனரிக்கு கன்வர்ட் பண்றதுன்னு பார்க்கலாமா? சோ டெசிமல்ல இருந்து எப்படி zeros and ones பைனரி ஃபார்மேட்டுக்கு கன்வர்ட் பண்றதுன்னா ஒவ்வொரு நம்பர் இருக்கும் பாத்தீங்களா, அந்த டெசிமல் நம்பர் அதை டிவைடட் பை 2 ஆல டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா? டிவைட் பண்ணிக்கிட்டே வர்றப்ப அதுல ரிமைண்டர் எவ்வளவு வருதோ ரைட் டவுன் த ரிமைண்டர், 0ஓ இல்ல 1ஓ வரும். கண்டிப்பா 0 and 1 மட்டும் தான் டிவைட் பண்றப்ப ரிமைண்டர் வரும், டெசிமலை பைனரியா கன்வர்ட் பண்றப்ப. சோ அந்த ரிமைண்டரை சைடுல எழுதிக்கிட்டே வரணும். சோ எல்லாத்தையும் டிவைட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபைனலா கிடைக்கிற வேல்யூல இருந்து பாட்டம்ல இருந்து டாப் வரையும் நம்மளுடைய வேல்யூவை ரீட் பண்ணனும், zeros and 1 வேல்யூவை. இப்படி ரீட் பண்ணா டெசிமல் வேல்யூவை பைனரி வேல்யூவா கன்வர்ட் பண்ணிரலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? 13 power 10 அந்த பேஸ் 10 அப்படின்றது என்ன அப்படினா டெசிமல்ல இருக்கு அப்படினு அர்த்தம். இத பைனரி, தட் மீன்ஸ் பேஸ் 2 கன்வர்ட் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ கன்வர்ட் பண்ணலாம் வாங்க. என்ன சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் விஷயம் டெசிமல் நம்பரை 2 ஆல டிவைட் பண்ணனும். சோ 13 ஃபர்ஸ்ட் 2 ஆல டிவைட் பண்றேன். LCM போடுறோம்னா நம்ம அது போடுறோம்ல, அது போதும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 2 ஆல டிவைட் பண்ணா 6 2s 12. ரிமைண்டர் எனக்கு 1, அந்த 1 சைடுல எழுதிறேன். திரும்ப 2 ஆல டிவைட் பண்றேன். 2 ஆல டிவைட் பண்ணனா 3, எனக்கு ரிமைண்டர் 0, சோ 0வை எழுதிட்டேன். திரும்ப 2 ஆல டிவைட் பண்ணனா 1, ரிமைண்டர் 1 அதையும் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணனும்னு சொல்லிருக்கோம்? ஃபைனலா எல்லாமே டிவைட் பண்ணி முடிஞ்சிட்டா பாட்டம்ல இருந்து டாப் வரையும் ரைட் பண்ணனும்னு சொல்லிருக்கோம். தட் மீன்ஸ் பாட்டம்ல இருந்து அப்படினா ரிமைண்டர் இங்க லாஸ்டா கிடைச்சது. சோ 1 1 0 1 இந்த மாதிரி பாட்டம்ல இருந்து டாப் வரையும் ரைட் பண்ணனும். சோ 1 1 0 1 பேஸ்ல 2 மென்ஷன் பண்ணிரணும். இப்படி தான் ஒரு டெசிமல் நம்பரை பைனரி நம்பர் சிஸ்டமா கன்வர்ட் பண்ணனும். ஓகேவா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன். இப்போ பைனரியை எப்படி டெசிமலா கன்வர்ட் பண்றது அப்படினு பார்க்கலாமா? இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். அங்க டிவைட் பண்ணனும். எதுக்காக? டெசிமலை பைனரியா கன்வர்ட் பண்றதுக்காக. இங்க பைனரியை டெசிமலா கன்வர்ட் பண்றதுக்கு 2 பவர் அங்க பேஸ்ல போட்ட மாதிரி இங்க 2 பவரால மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். ஓகேவா? So multiply each digit by 2 power n. That means 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3 னு மல்டிபிள் பண்ணிக்கிட்டே போகணும். இந்த n பொசிஷன் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா from right, இது left, இது right. இந்த ரைட் சைடுல இருந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 2 power 0 னு ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 2 power 1, 2 power 2 னு இந்த மாதிரி ரைட்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வேல்யூஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும் மல்டிப்ளிகேஷனுக்கு. ஓகேவா? இப்படி தான் பைனரி வேல்யூ நம்பர் சிஸ்டமா டெசிமல் நம்பர் சிஸ்டமா கன்வர்ட் பண்ணனும். இப்ப பாருங்க எக்ஸாம்பிள் 1011 அப்படினு சொல்லி என்ன பண்ணிருக்காங்கன்னா பைனரியில நம்மளோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க. இதுக்கு டெசிமலா கன்வர்ட் பண்றதுக்கு முதல்ல நம்பர் எழுதிட்டேன். இப்படி தான் நம்பர்ஸ் போடணும். சோ என்ன பண்ணனும்? ரைட் சைடுல இருந்து தான் பவர் 2 power 0 ல இருந்து எடுத்துக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இருக்க 1, சோ 1 இன்டு மல்டிப்ளை தானே பண்ண சொல்லிருக்காங்க 2 power 0. அப்பனா 2 power 0 ஓட வேல்யூ எப்பவுமே 1 தான். சோ 1 into 1 1. அடுத்த 1 எடுத்துக்கிறோம். சோ 1 into 2 power 1. இது செகண்ட்ல இது 2 power 0, இது 2 power 1, இது 2 power 2, இது 2 power
3 ஓகேவா. ஸோ 2 பவர் 1 போட்டாச்சு. ஸோ 2 பவர் 1னா 2 ஓகேவா. 2 into 1 2. அடுத்து 0 எடுத்துக்கிறோம். ஸோ 0 into 2 பவர் 2, 2 பவர் 2 ஓட வேல்யூ 4. அப்போ எதை மல்டிபிள் பண்ணாலும் 0 ஓட 0 தான். ஸோ 0 ஓகே. ஃபைனலாக 1 இருக்கு. இதுக்கு 2 பவர் 3, 2 பவர் 3னா என்ன அர்த்தம், 2 into 2 into 2. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. ஸோ 8 போட்டாச்சு. இதெல்லாம் ஆட் பண்ணா 8 plus 2 10, 10 plus 1 11. ஸோ 11 கிடைச்சிருச்சு. 11 போட்டு என்ன பண்ணிடணும், கீழே 10ன்னு பேஸ்ல போட்டுறணும். ஏன்னா பைனரி ஃபார்மெட்டை நம்ம என்ன பண்ணிட்டோம், டெசிமல் நம்பர் சிஸ்டமா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்படிதான் பைனரியை டெசிமல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டெசிமலை ஆக்டலா எப்படி மாத்துறது. டெசிமலோட பேஸ் 10, ஆக்டலோட பேஸ் 8. அப்ப என்ன பண்ணணும், டெசிமலை ஆக்டலா கன்வெர்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் 8ஆல டிவைட் பண்ணணும். ரிமைண்டரை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே வரணும். அவ்வளவுதான். ஓகேவா. நான் என்ன பண்றேன், இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா 25/10 இதுதான் பேஸ் 10 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 25 நான் இது பண்ணணும். ஸோ 25 8ஆல நான் மல்டிபிள் பண்ணேன்னா 3s are 8 3s are என்ன வரும், எனக்கு 24 வரும். ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும்னா 1ன்னு கிடைக்கும். நான் என்ன பண்ணணும், பாட்டம்ல இருந்து எழுதணும். இதுக்கப்புறம் வந்து 8ஐ விட 3 சின்ன நம்பர்னால என்னால டிவைட் பண்ண முடியாது. ஸோ 3 1. ஸோ 31 பேஸ்ல 8. இவ்வளவுதான் எனக்கு என்னன்னா டெசிமலை ஆக்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேவா. அதுக்கு ஆப்போசிட் ஆக்டலை டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும்னா எப்படி வந்து நம்ம பைனரியை டெசிமலா கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் இங்க அங்க 2 பவர் n போட்டோம், இங்க 8 பவர் n போடணும். ஓகேவா. கொடுத்திருக்க நம்பரை ரைட்ல இருந்து 8 பவர் 0, 8 பவர் 1, 8 பவர் 2ன்னு சொல்லிட்டு மல்டிபிள் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ 157 கொடுத்திருக்காங்க. 7 into 8 பவர் 0, 5 into 8 பவர் 1, 1 into 8 பவர் 2. 8 பவர் 0ஓட வேல்யூ 1 தான். ஸோ 7 1s are 7. 8 பவர் 1ஓட 0ஓட வேல்யூ 1 சாரி. 8 பவர் 1க்கு 8. ஸோ 8 5s are 40. 8 பவர் 2க்கு 8 8s are 64. ஸோ 64 into 1 64. டோட்டலா 111 கிடைக்கும். ஸோ 111 பேஸ்ல என்ன போடணும், 10ன்னு போடணும். ஏன், நம்மளுடைய கன்வர்ஷன் ஆக்டல் டு டெசிமல் கன்வர்ஷன். ஓகேவா. இப்படிதான் டெசிமல் டு ஆக்டல், ஆக்டல் டு டெசிமல் நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. நெக்ஸ்ட் பார்க்கலாம் வாங்க. டெசிமல் டு எக்ஸாடெசிமல், எக்ஸாடெசிமல் டு டெசிமல் எப்படி கன்வெர்ட் பண்றது. ரொம்ப 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 சிம்பிள். டெசிமல்ல இருந்து எக்ஸாடெசிமலுக்கு மாத்துறது. ஓகேவா. அங்க எப்படி போட்டோமோ அதே தான் இங்க 16ஆல டிவைட் பண்ணணும். ஓகேவா. ரிமைண்டரை பார்த்து வச்சுக்கணும். ஓகே. ஸோ இந்த 0ல இருந்து 9 வரையும் டிஜிட்ல எழுதிடணும். ஏல இருந்து f வரையும் 10 to 15 ஏல இருந்து f வரையும் தான் எழுதணும். ஓகேவா. இப்ப பாருங்க 254ன்னு இருக்கு. ஸோ 254 டிவைடட் பை 16. ஸோ 16 1s are 16. ரிமைண்டர் பாத்தீங்கன்னா எனக்கு 9. ஸோ இங்க வச்சுக்குவேன். அடுத்து 16 5s are பார்த்தா எனக்கு 80 கிடைக்கும். ரிமைண்டர் வந்து 14. ஓகேவா. ஸோ 16 5s are 80. ரிமைண்டர் எனக்கு 14 கிடைச்சிருக்கு. ஓகேவா. அதையும் நான் வச்சுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும்னா 16 இருக்கு. ஸோ 16 விட 15 சின்னதுனால இதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியாது. ஸோ 15 14 தான் என்னுடைய ரிமைண்டர்ஸ். நான் லாஸ்ட்ல இருந்து எடுத்து எழுதுனேன்னா. ஓகேவா. அப்போ 15 உடைய வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிசிடி வச்சு தானே எழுதுவோம். ABCDEF. ஓகேவா. ஏக்கு வந்து 10, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு வந்து 13, இக்கு 14, எஃப்க்கு வந்து 15. அப்ப 15னா எஃப், அடுத்து 14னா இ. ஸோ எஃப்இ பேஸ்ல 16. இப்படிதான் ஒரு டெசிமல் வேல்யூவை எக்ஸாடெசிமல் வேல்யூவா கன்வெர்ட் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் எக்ஸாடெசிமல் டெசிமலா கன்வெர்ட் பண்ணனும்னா என்ன பண்ணணும், 16 பவர் n-ஆல மல்டிபிள் பண்ணணும். ரைட் சைடுல இருந்து 16 எடுத்துக்கணும். ஸோ 16 பவர் 0, 16 பவர் 1, 16 பவர் 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி தான். இப்போ 1n கொடுத்தா ஏவோட வேல்யூ வந்து 10. ஸோ 10 into 16 பவர் 0, 1னா 1 into 16 பவர் 1, டோட்டல் 26 பேஸ்ல 10 போட்டுக்கணும். இப்படிதான் எக்ஸாடெசிமலை டெசிமலா கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா. இது எல்லாமே சிம்பிள் கன்வர்ஷன் தான். இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ பாருங்க பைனரி ஆக்டலா எப்படி மாத்துறது, பைனரி எக்ஸாடெசிமலா எப்படி மாத்துறதுன்னு பார்ப்போம். பைனரியை ஆக்டலா மாத்தணும்னா, தட் மீன்ஸ் பேஸ் 2-ஐ பேஸ் 8-ஆ மாத்தணும்னா நம்ம கிட்ட இருக்க பைனரி டிஜிட்ஸ் வேல்யூவை 3 பிட்ஸா குரூப் பண்ணணும். ஓகேவா. எங்கிட்ட இருந்து குரூப் பண்ணணும்னா ரைட் டு லெஃப்ட் தான் குரூப் பண்ணணும். லெஃப்ட் டு ரைட் வந்து குரூப் பண்ண கூடாது. இது ரூல்ஸ். ஓகேவா. அதுக்கப்புறம் ஒவ்வொரு குரூப்பையும் ஆக்டலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க 110101ன்னு சொல்லி நமக்கு ஒரு பைனரி ஃபார்மேட் கொடுத்திருக்காங்க. சோ நான் லெஃப்ட் சைடுல இருந்து எடுக்க கூடாது, ரைட் சைடுல இருந்து எடுக்கணும்னு இருக்கேன். அப்ப இந்த மாதிரி. சோ 101. அப்ப இதோட எனக்கு 3 வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து 011 இங்க ஒரு 3 வேல்யூ முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன பண்ணுவோம், நமக்கு ஆல்ரெடி தெரியும்ல பைனரி ஆக்டலா மாத்தணும்னா நம்ம முன்னாடியே நான் சொல்லி கொடுத்திருக்கேன். 4 to 1 மேல போட்டு மாத்துவோம்னு சொல்லியிருக்கேன்னா. சோ இங்க 1 2 4ன்னு. சோ என்ன பண்ணிடுவோம், இதோட வேல்யூ என்ன 4, இங்க 4 கிட்ட 1 இருக்கு, 1 கிட்ட 1 இருக்கு. அப்ப 4 + 1 5, இதோட
இதோட வேல்யூ 5. இங்கே பாருங்க 4 கிட்ட 1 இருக்கு, 2 கிட்ட 1 இருக்கு, அப்போ இதோட வேல்யூ 6. ஓகே, அப்போ 65 பைஸ்ல 8ன்னு போடணும். இவ்வளவுதான் பைனரியா ஆக்டலா கன்வெர்ட் பண்றதுக்கு. சேம் அதே மாதிரி தான் ஹெக்ஸாடெசிமலா மாத்தணும். பட் எப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆக்டலுக்கு மாத்துறதுக்கு 3 பிட்ஸா பிரிச்சோம், இங்க 4 பிட்ஸா பிரிக்கணும் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் தான். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு பிரிச்சேன் அப்படின்னா முதல் 4 1 வருது, அடுத்து 0 1 0 1 வருது. ஸோ 8421 அங்க வெறும் 421 தான், இங்க அடுத்து ஒரு டிஜிட் ஏறுறதுனால 8421 வேல்யூ போட்டுக்கும். இதுல எல்லாத்துலயும் 1 வருதுன்னா என்னோட பேஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா வந்து நமக்கு 15 இருக்கும். ஸோ 15 அதோட வேல்யூ வந்து எஃப்க்கு போட்டுறோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 8லயும் 2லயும் தான் 1 இருக்கு, அப்ப 8 + 2 10, அப்ப 10னா A. ஸோ AF 16 அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இந்த மாதிரி தான் ஒரு பைனரி வேல்யூவை ஹெக்ஸாடெசிமல் வேல்யூவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம் கன்வர்ஷன்ல கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. இது நமக்கு 2 மார்க்ஸ்ல இல்ல 4 மார்க்ஸ்ல கன்வர்ஷன் கேட்டாங்கன்னா ஈஸியா உங்களால போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மறக்காம முருகன் டெக் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனே நோட்டிபிகேஷனா உங்க மொபைலுக்கு வரும். ஸ்டே டியூன். நெக்ஸ்ட் வீடியோல நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.